துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கின்றது, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்குது. குறிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினருக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் என்ன, அப்படிப்பட்ட இந்த ஒரு தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுமே இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த துரு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த ஒரு வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ராசியில் பார்வையிடுவது என்பது முதல் நிலை சுப அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கான சுப பலன்கள் என்பது அதிகரிக்குதுங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது குறையக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரன் ராசியை பார்வையிடுகின்றாருங்க. லாபாதிபதி சூரியன் உச்ச நிலையில் அவரோடு இணைந்திருக்கின்றாருங்க. பாக்கியாதிபதி புதனும் அவர்களோடு இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. இந்த கூட்டு கிரகங்கள் என்பது ராசியை பார்ப்பதால் அறிவுபூர்வமான ஒரு சிந்தனைகள் என்பது அதிகரிக்குங்க. எதையுமே கூர்மையோடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள் என்பது மறைந்து அன்னோனியம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்க உதவிகள் என்பது தானாகவே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கின்றதுங்க. வேலை தேடுபவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி என்பது கிடைக்க இருக்கின்றது. 6ஆம் இடத்துல உள்ள ராகுவும் செவ்வாயும் சுப காரியங்களை துரிதப்படுத்துவாங்க. துலாம் ராசினியர்களுக்கு 3, 6 குரு 8 மறைந்திருப்பது என்பது மறைமுகமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டுமல்லாது இந்த வாரம் முழுவதுமே ராகுவும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்கின்றாருங்க. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. வரவேண்டிய செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண நெருக்கடி என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த ஒரு வாரங்களில் திருமண முயற்சிகள் மேற்கொண்டு வரக்கூடிய துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி என்பது கிடைக்க இருக்கின்றதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையினால் உடல் நல்ல கவனமாக இருப்பது என்பது நல்லதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வது என்பது நல்லதுங்க. சில தருணங்களில் பணத்தட்டுப்பாடு என்பது சற்று கடுமையாகவே இருக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு நகர்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது குறையும். வெளியூர் பயணங்கள் என்பது ஏமாற்றத்தை தருங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் என்பது சிறிது பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இந்த ஒரு தருணங்களில் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்பது இருப்பது நல்லது. பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய துலாம் ராசினருக்கு நல்லதொரு முன்னேற்றம் என்பது நிகழக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்தது 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சாதகமாக இல்லைங்க. வேலை செய்யும் இடத்துல பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் என்பது கிடைப்பது சற்று கடினம் தாங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்பார்ப்பை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய மறுமண பேச்சுக்களும் கொஞ்சம் கவலை அளிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரக்கூடிய தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் நிதி நிறுவன மாற்றம் என்பது ஏற்படக்கூடுங்க. கவனமாக இருப்பது என்பது மிக மிக நல்லதுங்க. கடமைகளில் கவனம் அதாவது தவறுகள் ஏற்படக்கூடும். எனவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுடைய கண் பார்வையில் செய்து முடிப்பது என்பது நல்லதுங்க. உங்களுடைய வேலையை வேறு யாரிடமே ஒப்படைக்க வேண்டாங்க. ஒப்படைத்தாலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பது என்பது நல்லதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய துலாம் ராசினருக்கு ஏமாற்றம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது என்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த
7 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தி மற்றும் விற்பனை ஆகிய விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியங்க. சந்தை நிலவரம் என்பது அடிக்கடி மாறும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு என்பது குறையும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நேரங்களில் பல நெருக்கடி ஏற்படுங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்ப்பது என்பது அவசியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பணம் என்பது தாமதப்படுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு பணத்தட்டுப்பாடு என்பது கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் எந்த விதமான நன்மையும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகளுடைய சஞ்சார நிலைகளானது தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசியைச் சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கக்கூடிய இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபதியை கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றிற்கான ஒரு வருமானம் என்பது கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். திரைப்படத்துறையினருக்கு சோதனையான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நடிகர்கள் நடிகைகளுக்கு வருமானம் என்பது குறையும். இருப்பதை கொண்டு சமாளிக்கக்கூடியது இருக்கும். பிரதான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதால் சற்று சிரமமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் கூறவேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, துலாம் ராசியைச் சேர்ந்த மாணவியருக்கு நிகழ இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் இந்த மாதம் முழுவதுமே சுப பலம் பெற்று திகழ்கின்றாங்க. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் தெளிவான ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு தருணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது, பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய இதர கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அடிப்படை வசதிகளுக்கே குறைவில்லாமல் கிடைத்த விளைச்சலும் வருமானமும் சற்று குறைவாக இருக்குதுங்க. பழைய கடன்களும் மன நிம்மதியை பாதிக்கும். அண்டை நிலத்தாரோடு பகை என்பது ஏற்படக்கூடும். இவற்றை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பதும் நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த துர்வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் விவசாயத்தில் லாபம் என்பது கிடைப்பதால் அதில் ஆடை ஆபரண சேர்க்கை என்பது ஏற்பட இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த ஒரு வாரம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் பிரச்சனை அளிக்கும் விதமாக தான் அமைஞ்சுள்ளது. ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. சற்று பொறுமையுடன் இருங்கள். நெருங்கிய உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிக்கனமாக செலவு செய்யுங்கள். சுகாதாரம் குறைவான உணவகங்களில் உணவு உண்பதை தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் நீங்கள் சிறு பிரச்சனை என்று நினைப்பது என்பது பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வும் தேவைங்க. 5ஆம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் முன்னோர்கள் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கைவிட வேண்டாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சற்று பலம் குறைந்திருப்பதால் எதிலையுமே அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாங்க என்பதையும் கிரக நிலைகளும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது, முருகனை வழிபட நன்மைகள் என்பது